வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல வாட் இஸ் அல்காரிதம், எதுக்காக நம்ம வந்து அல்காரிதம் லேர்ன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ரியல் லைஃப்ல டெய்லி நம்ம வந்து அல்காரிதத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம், யூஸ் பண்றோம் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் அல்காரிதம்? அல்காரிதம் இஸ் அ கிளியர், ஃபைனைட், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் அ ப்ராப்ளம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனைட். ஒரு அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எண்ட் ஆகணும். இன்ஃபினிட்டிவா இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, இட்ஸ் நாட் அ அல்காரிதம். ஸோ கண்டிப்பா அது எப்படி இருக்கணும், இட்ஸ் அ ஃபைனைட்டா இருக்கணும். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க ஏதாவது வந்து காலேஜ் எக்ஸாம்ல நீங்க எழுதுறீங்க, உங்களுக்கு அல்காரிதம்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து நீங்க கண்டிப்பா எழுதணும். ஸோ அல்காரிதம் இஸ் அ கிளியர் அண்ட் ஃபைனைட். எ ப்ராசஸ் இஸ் அ டிபிக்கலி கன்சிடர் அன் அல்காரிதம். எந்தெந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அதை நம்ம வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இட் ஹேஸ் அ இன்புட். கண்டிப்பாக ஒரு இன்புட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு அவுட்புட்டை ஃபைன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் திங்ஸ் இஸ் அ அவுட்புட். ஒரு இன்புட் இருந்தால் அதுக்கு ஒரு அவுட்புட் வந்து நமக்கு இருக்கணும். தேர்ட் ஒன் இஸ் அ டெஃபினைட்னஸ். அதாவது ஒரு அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து மேபி ஐ டூ திஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மேபிக்கே வேலையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சொல்யூஷனை ஃபைன் பண்ணால் அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் இருக்கணும். தட்ஸ் கால் இஸ் அ டெஃபினைட்னஸ். ஓகேங்களா? மேபி டூ சம்திங், நோ. ஓகேங்களா? டூ திஸ், அதுதான் நமக்கு வந்து வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனைட்னஸ். அதுதான் நான் சொன்னேன், அந்த அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எண்ட் ஆகணும். ஸோ எண்ட் ஆகலைன்னா இட் இஸ் நாட் அல்காரிதம் அட் ஆல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ். எந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்குது ஒரு அல்காரிதத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ் வெல். ஒய் அல்காரிதம்ஸ் இஸ் அ மேட்டர்? அல்காரிதம்ஸ் ஆர் த பிரைன்ஸ் பிஹைண்ட் த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அல்காரிதம் இல்லாமல் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நம்மளால டிசைன் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த ஜிபிடிஸ், ஓகே, லைக் ஜெமினிஸ், எந்த ஒரு மாடல்ஸ் எது எடுத்தீங்கனாலும், ஓகேங்களா, இன்ஜினியரிங்ஸில் எது எடுத்தீங்கனாலும் அல்காரிதம் இஸ் த ஃபவுண்டேஷன். அல்காரிதம் இல்லாமல் ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் டிசைன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அல்காரிதம்ஸ் ஆர் த பிரைன்ஸ் பிஹைண்ட் த சால்வ் ப்ராப்ளம்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும், சார், கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ஸ்கேலிங். நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து எழுதிருக்கீங்க அல்லது ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை எப்படி வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுறது? லைக் மேபி லைக் ஒரு ரீஜனுக்கு மட்டும் நீங்கள் வந்து இப்போ ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணியிருக்கீங்க, அந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் மல்டிபிள் ரீஜனுக்கு எப்படி ஸ்கேல் பண்ணுறது? ஸோ இந்த அல்காரிதம் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கேல் இட். இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபைன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து மல்டிபிள் ரீஜனுக்கு அல்லது மோர் தென் யூசர்ஸுக்கு வந்து உங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸை வந்து டிசைட் பண்ணுறது நம்ம பேஸ்ட் ஆன் த அல்காரிதம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து அல்காரிதம் டிசைன் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். மேக் அ சிஸ்டம் ரிலையபிள். ஸோ சிஸ்டம் வந்து ஒரு ரிலையபிளாக இருக்கணும். ஸோ சிஸ்டம் ரிலையபிள் நம்மள இருக்க டவுன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, நம்மளால யூசர்ஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெஸ்ட் அல்காரிதமாக வந்து நம்ம அதை டிசைன் பண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஒரு ரிலையபிள் சிஸ்டமாக இருக்க முடியும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா கூகுள் மேப்ஸ். ஸோ எவ்ரிடே நம்ம வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபாஸ்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது அல்காரிதம் தான். அல்காரிதத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து அவங்க ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்ரிடே வந்து கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். ஸோ நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்பும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டிசைட் பண்ணுறாங்க இப்படி வாட் டு ஷோ யூ நெக்ஸ்ட், என்ன இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்க்க விரும்புறீங்க அப்படின்றத அந்த மெஷின் அந்த பேஸ்ட் ஆன் த அல்காரிதம் டிசைன் படி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ பிஹைண்ட் இட்ஸ் அல்காரிதம். நெக்ஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் டிடெக்டிங் ஃப்ராட். இப்போ நம்ம வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அங்கே வந்து அந்த கார்டை வந்து லைக் ஃப்ராடு தானா இல்லை அந்த யூசர் ஃப்ராடு அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறது யாரு? தட்ஸ் அல்காரிதம். வித்தவுட் அல்காரிதம் தே கான்ட் டு எனிதிங் இன் த சாஃப்ட்வேர் சைட். ஓகே, ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு அல்காரிதம் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணுவோம். நான் ஒரு டேட்டா இன்புட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அல்காரிதத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கணும், ஒரு இன்புட் இருக்கணும். ஸோ இன்புட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட். இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங். இதில் வந்து ஒரு லிஸ்ட் வந்து நான் எடுக்கிறேன். 10, 5, ஓகே, 12, then is 15, then is a 50. ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இட் இஸ் அ இன்புட். ஓகே, இந்த இன்புட்டில் என்னோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈவன் நம்பர்ஸ்.
ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து அல்காரிதம் எழுதணும். ஸோ நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அண்ட் ஃபைனைட் அண்ட் கிளியர். ஸோ கிளியர், ஃபைனைட், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நமக்கு அல்காரிதம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கோல் வந்து என்ன? ஈவன் நம்பரை ஃபைன் பண்ணணும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? ஃபார் லூப்பில் எழுதலாமா? ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணுவோம்? நம் ஓகே இன் அண்ட் இன்புட்ஸ். ஓகே, ஸோ இன்புட்ஸ்லேருந்து 1 by 1 நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து லூப் பண்ணுறோம். ஓகே, இன்புட் எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே தான் வந்து ஒரு கிளியரான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எழுத போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி அ அல்காரிதம். என்ன பண்ணுறோம்? திஸ் இஸ் கால்ட் இஸ் அ டெஃபினைட்னஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இஃப் இந்த நமக்கு என்ன பண்ணும்? மாடுலோ டிவிஷன் 2 ஈக்குவல் 0. ஸோ இங்கே வந்து ஏதாவது மேபி அப்படின்னு கொடுக்குறோமா? மேபி நீ வந்து %2 ஈக்குவல் 0 அல்லது மேபி அப்படின்னு இல்லை. இங்கே வந்து கரெக்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த டெஃபினைட்னஸ் நமக்கு இருக்கணும். நம்பர் வந்து என்ன பண்ணணும்? மாடுலர் டிவிஷன் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 0வா இருந்தது அப்படின்னா இட்ஸ் கால் இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? பிரிண்டில் வந்து ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ திஸ் இஸ் அ ஈவன் நம்பர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ வர்ற நம்பர் வர்ற நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர் இல்லைன்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே தான் வந்து டெஃபினைட்னஸ். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரை நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ ஃபைனைட் இங்கே வந்து எங்கே இருக்குது? ஃபைனைட் வந்து இங்கே. ஸோ இது எது வரைக்கும் இது வந்து லூப் ஆகும்? until the nth terms. அதாவது இதோட லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த லூப் போகும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? இட்ஸ் எண்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் ஒயில் லூப்பில் எழுதுனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ இங்கே வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ நாம வந்து ஃபெயிலியர் பண்ணணும். ஓகேங்களா? அதர்வைஸ் கோயிங் டு பி இன்ஃபினிட்டிவ், ரைட்? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைனைட் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? இந்த அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபைனைட்டாக இருக்கணும், ரைட்? ஸோ கிளியராக இருக்குது. இங்கே பாருங்க, இட் இஸ் வெரி கிளீன். தெர் இஸ் நத்திங். நம்ம வந்து அதிகமாக எதுவுமே நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? டெஃபினைட்னஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுதான் வந்து டெஃபினைட்னஸ், விச் மீன்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக சாலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? தட்ஸ் கால்ட். அண்ட் ஃபைனைட் வந்து என்ன? இட்ஸ் கோயிங் டு பி until the nth term. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு அல்காரிதத்தை வந்து நம்ம டிசைன் பண்றோம். இப்போ நம்ம இதை வேணா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, 10 is a even number, 5 is a odd number and 12 is a even 15. நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட் கொடுத்தோம், அதுக்கு அவுட்புட் கிடைச்சது அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். So algorithm is the most important when you design any kind of softwares, even like AI engineering or any model or any softwares, the algorithms is most important. Okay, so algorithm important. அப்ப next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்காரிதம் வந்து எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது, எந்த அளவுக்கு மெமரி யூட்டிலைஸ் பண்ணுது, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இங்கே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு மெமரி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். தட்ஸ் கால் இஸ் அ அல்காரிதம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த அல்காரிதம் அனாலிசிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ டைம், எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குது, எந்த அளவுக்கு மெமரியை வந்து யூஸ் பண்ணுது, தட்ஸ் கால் இஸ் அ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.